சென்னையில் நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜியின் பிரேத பரிசோதனை தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தொடங்கியிருக்கிறது. 4 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் இந்த பிரேத பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகவேந்தர், நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் இன்று 4 மருத்துவர்கள் கொண்ட குழுவினருடன் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நேற்று அதிகாலையின் போது, அதாவது சென்னை வியாசர்பாடு அருகே முல்லை நகரில் இருக்கக்கூடிய வாகன சோதனை ஈடுபட்டிருந்த போலீசார் முன்னிலையில் அந்த காக்காத்தோப்பு பாலாஜி தனது காரின் மூலமாக அவரை பிடிக்க முயன்ற போது போலீசார் அவரை பிடிக்க முயன்ற போது அவர் தப்பி சென்றிருக்கிறார். அவரை விரட்டி சென்று பிடித்த போது அவர் ஒரு பீட்டி குடியிருப்பு பகுதியில் சென்றிருக்கிறார். அங்கு தனது கள்ளத்துப்பாக்கி மூலமாக அங்கே இருக்கக்கூடிய தன்னை பிடிக்க வந்த போலீசாரை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இதனை அடுத்து தாங்கள் தற்காப்புக்காக தாங்கள் வைத்திருந்த சரவணன் என்ற காவல் ஆய்வாளர் தான் வைத்திருந்த துப்பாக்கி மூலமாக காக்காத்தோப்பு பாலாஜியை சுட்டிருக்கிறார். இந்த காக்காத்தோப்பு பாலாஜி உடலானது தற்போது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இந்த பிரேத பரிசோதனையானது நேற்று நடைபெற இருந்த நிலையில் தற்போது இந்த பிரேத பரிசோதனையானது இன்று தற்போது சற்று நேரத்துக்கு முன்பதாக தான் நடைபெற்றிருக்கிறது. 4 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இந்த பிரேத பரிசோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். நேற்று அவரது உடலானது விசாரணை, அதாவது ஆர்டிஓ இப்ராஹிம் அவரது உடல் குறித்து, இந்த என்கவுண்டர் குறித்து விசாரணை நடத்திய இந்த நிலையில் அதன் பின்பு உடற்கூறாய்வுக்காக அவரது பெற்றோரிடம், அவரது தாயாரிடம், காக்காத்தோப்பு பாலாஜியின் தாயாரிடம் பிரேத பரிசோதனைக்கான கையெழுத்து வாங்கப்பட்டது. பிரேத பரிசோதனை கையெழுத்து வாங்கப்பட்ட பின்பு சற்று நேரத்துக்கு முன்பு, அதாவது இன்று காலை பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. 4 பேர் கொண்ட குழுவினர், மருத்துவ குழுவினர் இந்த பிரேத பரிசோதனையை தொடங்கியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த பிரேத பரிசோதனை 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகும். இந்த பிரேத பரிசோதனைக்கு பின்பு இந்த உடலானது அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனைக்கு முடிந்த பின்பு உடலானது இறுதி மரியாதையானது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவரது கோதாவரியில் இருக்கக்கூடிய அவரது சகோதரர், அதாவது காக்காத்தோப்பு பாலாஜியின் சகோதரர் வீட்டில் இந்த இறுதி மரியாதை செலுத்த பின்பு உடல் அடக்கம் செய்யப்படுவதாக காக்காத்தோப்பு பாலாஜியின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காக்காத்தோப்பு பாலாஜி மட்டும் கிட்டத்தட்ட இந்த காக்காத்தோப்பு பாலாஜிக்கு 6 கொலை வழக்குகள் உட்பட கிட்டத்தட்ட 50 வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கின்றன. நேற்று இந்த என்கவுண்டர் சம்பவத்தின் போது அவருடன் இருந்த சத்தியமூர்த்தி என்ற நண்பரையும் தற்போது கஞ்சா வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக விசாரணையானது நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஏற்கனவே இந்த காவல் ஆணையர் அருண் பொறுப்பேற்ற பின்பு இந்த என்கவுண்டரான 2வது என்கவுண்டராக பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்பவர் மிகப்பெரிய ரவுடி. அவர் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது சென்னை மக்களிடையே மட்டுமல்ல, ரவுடிகள் மத்தியிலும் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.